ஸ்குவாட் மாஸ்டர் எங்கஸ்டேஷன் வால்வரேரின் கடைக்குட்டி சிங்கம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அப்படி முடிச்சுட்டு இருப்பான். என்னடா இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது, இது பூனர் பார்த்தா பூதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த குயிக் ஏஞ்சல் டிராகன் கூட சண்டை போட்ட போது கூட அது டைமர் ரிவர்ஸ் பண்ணி தான் ஹீல் பண்ணிச்சு. ஆனா இது சும்மா அசால்ட்டா ஹீல் பண்ணிட்டு இருக்குது. அப்படின்னா இது மேஜிக்கா இருக்காது, அது சாபம் தானே. பூனை பையில உனக்கு சாபம் விட்டுருக்காளா அப்படி சொல்ல, அது அப்படி கொடூரமா இருந்தது, அப்படி சோகமா உட்காந்துக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஆமா அப்படின்னா கண்டிப்பா சாபம் தான், அந்த சூனியக்கார கிளவி எல்லோரி அவதானே பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது இது சண்டை போடாம அப்படி உட்காந்துருச்சு, இதுக்கு மேலே இது வாழ விருப்பம் இல்லையா, ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்கும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பூனை கிட்ட சொல்லுவான் பாருங்க, மன்னிச்சிரா பூனை பையில ஏதோ வேகத்துல அந்த காட்டை எரிச்சிட்டேன், உன்னால மறைஞ்சிக்க முடியல, என்ன பண்றது, எங்க அப்பா அந்த வெனசா கிட்ட அந்த லெட்டர் கொடுத்து இதை பண்ண சொல்லிட்டாரு, பண்ணிதான் ஆகணும், என்னோட அப்பா பேச்சனால மீற முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த பூனை அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு அப்படி சொல்லிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பூனை பையில எனக்கு பூனை பாசம்லாம் தெரியாதா என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, டக்குன்னு பார்த்தா அந்த பூனை அப்படி உள்ள நடந்து போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ என்ன இப்போ உன்னை ஃபாலோ பண்ண சொல்ற அதானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பூனை பின்னாடியே போனா அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காட்டும் பாருங்க. அங்க பார்த்தா ஒரு பாட்டில் ப்ளூ கலர்ல ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கும் ட்ரிங்க். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படின்னா அப்பா இதை எடுக்க தான் அனுப்பிச்சாரா, இது என்னோட ரிவார்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு அப்படி இதை குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குதுடா பூனை பையில அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை குடிக்க, டக்குன்னு பார்த்தா அவருக்கு எதை வரும், அதுல நம்ம ஹீரோவோட லூனாக்கா தான் இந்த இடத்துக்கு வந்தாகணும். அவங்க இந்த இடத்துக்கு வந்து அந்த பூனையை பார்த்து அந்த பூனையை இவங்க சொந்தமாக கொண்டு போற மாதிரி அந்த மாதிரி கனவெல்லாம் வருது. நம்ம ஹீரோ அப்படி சிவனுக்கு வந்துட்டு ஓ லூனாக்கா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், லூனாக்கா அரச பதவி வேணாலும் விலகினதுக்கு அப்புறம் நான் வந்தனால இது எனக்கு கிடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை பக்கத்துல இருக்குமா, பூனை பையில இந்தாடா உனக்கு இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு பூனை கொடுக்க, அதுக்கு அப்படியே ஒரு மாதிரி கனவு வரும் பாருங்க. அந்த கனவுல என்ன சொல்லும் அப்படின்னா, பூனை பையில ரன்கானில் குடும்பத்திலிருந்து உன்னை எவன் முதல்ல கண்டுபிடிக்கிறானோ அவன் கூட ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தா அந்த பூனைக்கு சுவனன் வந்துடும். இங்க பார்த்தா நம்ம முரக்கன் மரத்து மேல அப்படி ஜொல்லு வடிஞ்சு தூங்கிட்டு இருப்பானா, டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வர, நம்ம முரக்கன் மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்னடா கூட சூரிய கூட வந்திருக்கு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ என்னடா இதோட பேர் ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு முரக்கன் சொல்லுவான், ஆமாண்டா இது அந்த சூனியக்காரோட பூனை தான், அந்த டீமன் கிங் தான் அவன் கொடுத்துருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த சூரிய பூனையை நம்ம முரக்கனை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்குமா. அப்போ முரக்கன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், இது உங்ககிட்ட வந்திருக்கா இனிமே இதோட மாஸ்டர் நீ தான்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பூனை வாயிலிருந்து ரெட் கலர்ல ஒன்று கக்கும் பாருங்க கல்லு மாதிரி, அதை எடுத்து நம்ம ஹீரோ நின்று இருக்க. முரக்கன் சொல்லுவான் அதுல மேஜிக் யூஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணுவான். டக்குன்னு பார்த்தா அந்த பூனை குட்டி அது கல்லுக்குள்ளே போயிடும். அப்போ முரக்கன் சொல்லுவான் உனக்கு எப்போ வேணுமோ அதை நீ யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துக்கலாம்டா அந்த சூரிய பூனையை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வெளியே கொண்டு வருவான். அந்த பூனை கியூட்டா இருக்குமா. நம்ம ஹீரோ இது ரொம்ப கியூட்டா இருக்குடா, இனிமே இதை நானே வச்சுக்கிறேன், சூரி இனிமே உன் பேர் சூரிடா, இனிமே நீ ஏன் கூட தான் இருக்க போற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பூனை சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா ப்ளூ பேர்டுன்னு ஒரு கடற்கரை மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. ஃபுல்லா கடல் இடி மின்னல் எல்லாம் அப்படி விழுந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பெரிய கதவுல சங்கிலி கை காலெல்லாம் கட்டி வச்சு யாரான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஜோசா கூட தண்டர் கார்டோட கான்ட்ராக்டர் ஜூலியான ஒரு பையன் இருந்தாங்க பாத்தீங்களா, அவனை தாங்க சங்கிலி கை கால் உடம்பு எல்லாத்தையுமே கட்டி வச்சு ஒரு பெரிய கதவு வச்சிருப்பான். அதுல இருந்து இடி பயங்கரமா அவன் மேல உள்ள அவன் அப்படி கதறிட்டு இருப்பான் பயங்கரமா. அதை பார்த்துட்டு ஜோசா பயங்கர வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். இவனை பவர்ஃபுல்லா ஆக்கி நம்ம ஹீரோக்கு எதிராக சண்டை போட வைப்பான் போல இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணுமோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரைட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.